வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் கார் டிஸ்பிளே ஒன்று நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். இல்லை புகாட்டி ஃபெராரி லம்போகினி காருண்ட டிஸ்பிளேஸ் ஆக்சலரேஷன் ப்ரைஸ் இன்ஜின் மைலேஜ் நைட்டோ போன்ற டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஃபெராரிக்கு சேஞ்ச் பண்ணோம்னா ஃபெராரின்ற கார் டிஸ்பிளேயில் வந்துக்கொள்ளும். அதுன்ற டிஸ்கிரிப்ஷன். லம்போகினி கிளிக் பண்ணோம்னா லம்போகினின்ற டீட்டெயில்ஸ். அப்படி இந்த டிஸ்பிளேயை நாங்கள் எப்படி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, இந்த காரோட டீட்டெயில்ஸ் தந்திருக்கு, டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்குது. நாங்கள் இதை செலக்ட் பண்ணி இன்செட்டில் பிவெட்டோல் ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஓகே, எக்ஸிஸ்டிங் சீட்டிலேயே நாங்கள் லொக்கேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே டன். பிவெட் டேபிள் நாங்கள் காரை ஃபில்டருக்கு கொண்டுருவோம். அதை காரோட டிஸ்கிரிப்ஷன்ஸை வேல்யூஸில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இல்லை நாங்கள் பர்டிகுலர் காரோட செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இன்ஜின் ஆக்சலரேஷன் நைட்ரோ மைலேஜ் ப்ரைஸ் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் தேவையோ நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த சம் ஆஃப் பண்ணுறதை நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபைன் ரீப்ளேஸ் கண்ட்ரோல் ஏஜ் கொடுத்து நாங்கள் சம் ஆஃப் வந்து டைப் பண்ணினா இதை நாங்கள் எம்டிஆர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே டன். எங்களுக்கு சம் ஆஃப் பண்ணுறது லாங் நேம்ன்றபடி அது தேவையில்லை. ஓகே ஓகே, பிவெட் டேபிளில் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு இன்செட்டில் ஸ்லைசர் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸ்லைசர் கார் ஸ்லைசர் இப்போ நாங்கள் இந்த செகண்ட் சீட் கார் இமேஜ்ன்ற சீட்டுக்கு வந்து இந்த காரோட இமேஜஸை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொள்வோம். கார் நேம் கார் இமேஜ். ஓகே, நாங்கள் இந்த சீட்டில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அரே கார் இமேஜ்ன்ற அரே. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். கமா இப்போ மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரோவை எடுத்துக்கொள்வோம். மேக்ஸ் ஃபங்க்ஷனில் ரோ வந்து எங்களுக்கு கார் நேம், இதில் நாங்கள் பிவட் டேபிளில் ஃபில்டரில் செலக்ட் பண்ண கார் நேம் வரணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கார் நேமை பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ கார் நேம் கமா கார்ட நேம் லிஸ்ட். ஓகே, 0 எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் கமா அகைன் காலம் நம்பருக்கு நாங்கள் காலம் வந்து 2வது காலத்தில் எங்களோட காரோட இமேஜ் இருக்கு. ஸோ காரோட இமேஜை எடுக்கப்படும் 2. ஓகே டன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் இப்போ காப்பி பண்ணி ஃபார்முலாவை காப்பி பண்ணி ஃபார்முலாஸில் நேம் மேனேஜரில் நியூ மேனேஜரை கொடுத்துக்கலாம். இது நாங்கள் நியூ வந்து கொடுத்துக்கொள்வோம். ஓகே, ரெஃபரன்ஸில் நாங்கள் இதை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே டன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் கார் இமேஜில் இந்த கார் இமேஜை செலக்ட் பண்ணக்கூடாது, ஒரு செல்லை செலக்ட் பண்ணி கார் இமேஜ் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கொண்டு காப்பி பண்ணுவோம். இப்போ காஸ்ட் விஷுவல் ஷீட்டில் கொண்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி லிங்காக பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, பிக்சர் லிங்க். ஓகே, பிக்சர் வந்து ஓகே அவுட் சைட் போர்டர்ஸ் இருக்குது, அதை நாங்கள் பிக்சர் லைனை க்ராப் பண்ணிக்கொள்வோம். பிக்சர் செலக்ட் பண்ணிக்கொண்டு ஓகே வியூவில் நாங்கள் ஃபார்முலா வேறு ஆட் பண்ணுவோம். ஃபார்முலா பாரில் நாங்கள் டிஃபைன் மேனேஜரில் டிஃபைன் பண்ண நேமை இங்கே ஆட் பண்ணிக்கொள்வோம். கார் நேம் வந்து டிஃபைன் பண்ண, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஸ்லைசரில் நேமை சேஞ்ச் பண்ண பர்டிகுலர் காரோட பிக்சர் சேஞ்ச் ஆகிக்கொள்ளும். நான் விஷுவல்ஸில் ரிலைன்ஸ் ஆஃப் பண்ணிக்கொள்ளும். இன்செட்டில் நாங்கள் சேவ் பண்ண எடுத்துக்கொண்டு நாங்கள் ஈக்குவேஷன் கொடுத்து இதுக்கு டேட்டா ஆட் பண்ணிக்கொள்ளும். இல்லை இன்ஜின் டேட்டா
So B11. Okay, B11 engine data. இப்போ இதை நாங்கள் காப்பி பண்ணிக்கொள்வோம் 5 டீட்டெயில்ஸுக்கும். ஆக்சலரேஷன் C11 அதுபோல் மற்ற டீட்டெயில்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பேசிக் ஃபார்மேட்டிங்ஸ் செய்து கொள்வோம். ஓகே, இப்போ லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொள்வோம். நாங்கள் இப்போ இது என்ன நேமு ரெஸ்பெக்டிவ் நேம்ஸை கொடுத்துக்கொள்வோம். ஓகே, லெட்ஸ் டேக் அ டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, no outline. Okay, let's copy this B11. இதுக்கு 10. Okay, display is ready.